ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். வழக்கம்போல் சில மாதங்களாக சொல்லவில்லை. வழக்கம்போல் உங்களுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும், உங்களுடைய லக்னத்திற்கும் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற இந்த பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் தொடர்பு இருக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். உதாரணத்துக்கு நீங்கள் மீன ராசியாக இருக்கலாம், கன்னிகா லக்னமாக இருக்கலாம். கன்னி ராசிக்கும் பார்க்க வேண்டும், மீன ராசிக்கும் பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் சொல்கின்ற பலன் ஏதோ ஒரு வகையில் அவரவர் வயதிற்கேற்றார்கள் சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் பலத்தின் ஏற்றார்கள் தசாபுத்திகள் எப்படி இருந்தாலும் நாங்கள் சொல்கின்ற பலனும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கட்டாயம் படுத்தும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்கு உண்டான பலன்கள் மிக தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். ரிஷபராசிக்கு மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் ஒரு நாள் மட்டும் 10 இருந்துவிட்டு மறுநாள் 2ஆம் தேதி முதல் 11 உச்சமடைகின்றார். அங்கு ஏற்கனவே யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இருக்கின்றார். 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் அங்கே சேர்கின்றார். ஆக ராசிக்கு 11 யோகத்தை கொடுக்கக்கூடிய 3 கிரகங்கள் சஞ்சரிப்பதினால் இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கும் ரிஷப லக்னக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். எந்த வயதுடையவர்களாக இருந்தாலும், எந்த துறையில் ஈடுபட்டிருக்கின்றாக இருந்தாலும் இந்த மாதம் முடிவதற்குள் நிச்சயமாக மிகப்பெரிய சாதனை நீங்கள் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மாத பிற்பகுதியில் சுக்கிரன் 12க்கு பயிற்சியாவார். அப்படியானாலும் வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ அல்லது அதிகமான வேலைப்பளு இருக்குமே தவிர வெற்றியில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. நிச்சயமாக இந்த மாதம் முடிவதற்குள் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. அதன் மூலமாக 1ஆம் வீட்டு பலன்கள் பூரணமாக மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ், பண வருவாய் என்ற சகல விதமான தெய்வ கடாட்சத்தின் மூலமாக நீங்கள் பெரிய வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளலாம். ஒரு நாள் மட்டும் இல்லாமல் ஒரு மணி நேரம் கூட, ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வீணாக்காமல் உங்கள் துறையை நோக்கி நீங்கள் கடினமாக உழைத்தால் மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பது கோச்சார கிரகம் தருகின்ற மிக அற்புதமான பலன்களாக அமையும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு ராசிக்கு 2 கூடியவர் புதன், அவர் 10 இருக்கின்றார். 2 இருக்கக்கூடிய குரு பகவானால் 10ஆம் வீடும் 10 இருக்கக்கூடிய கிரகம் புதனுக்கும் கிடைப்பதினால் 2ஆம் வீட்டு அதிபதியும் வலுப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுப நிகழ்ச்சிகள், மிகப்பெரிய தனவரவு, குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருள், ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, நண்பர்களுடைய வருகை, உங்கள் சொல்லாலும் செயலாலும் செயலை வெற்றிகரமாக ஆக்கக்கூடிய திறமைகள், உங்கள் புத்திசாலித்தனத்தால் மற்றவர்கள் முடிக்க முடியாத காரியத்தை எல்லாம் மிக நுண்ணிய அறிவால் சர்வசாதாரணமாக முடிப்பீர்கள். அதனால் பேர் புகழ் வரும், பணம் பல வகையில் வரும். கடன் இருந்தால் அந்த கடனை அடைபடுவதற்குண்டான மிகப்பெரிய தொகையும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் 2ஆம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஏற்றத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் கட்டாயம் செல்லும் என்பதே ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டு பலன் தரக்கூடிய மிக அற்புதமான பலன்களாக இந்த மாதம் அமையும். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் சந்திரன், அவர் ஆரம்பத்தில் ஆட்சி பெற்றிருக்கின்றார். 3ஐ வைத்து பார்க்கும்போது இளைய சகோதரருடைய முழு ஆதரவு உண்டாகும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும், பயணங்கள் உண்டாகும். அது வெற்றி பயணங்களாக உண்டாகும். நண்பர்கள் வருகை, விஐபிகளுடைய தொடர்பு என்று எல்லா விதமான முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை நோக்கி செல்லும். சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இளைய சகோதர சகோதரிகள் மிகப்பெரிய ஏற்றத்தை நோக்கி அவருடைய பயணத்தை வெற்றிகரமாக அவர்கள் பயணிப்பார்கள். அவருடைய ராசிக்கு 4 கூடியவர் சூரியன், அவர் 10 இருந்து தான் வீட்டை பார்க்கின்றார். 4 கேது இருக்கின்றார். அந்த 4ஆம் வீட்டு அதிபதி சூரியனை 10 இருக்கக்கூடியவரை 2 இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்து அவருடைய பார்வை வாங்கி 4ஆம் வீட்டை பார்ப்பதினால் 4ஆம் வீடு என்னதான் ராகு கேது இருந்தாலும் தான் வீட்டை தானே பார்க்கக்கூடிய சூரியன், அதன் புதனுடன் சேர்ந்து பார்க்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சேர்க்கை, படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு படிப்பு, வித்யா வெற்றி, தாயின் மூலமாக சகல விதமான நன்மைகள், யோகங்கள் எல்லாம் 4ஆம் வீட்டின் மூலமாக பூரணமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது. 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் 11 செல்வார். அவர் 11 சென்றாலும் 4ஆம் வீட்டு அதிபதி 11 இருக்கின்ற காரணத்தினால் 4ஆம் வீடு வெற்றி பயணங்கள் நிச்சயமாக தொடரும். அதே நேரத்தில் மாத பிற்பகுதியில் குடியிருப்பு மாற்றங்களோ அலுவலக மாற்றங்களோ மாறலாம். மூத்த சகோதர வகையிலும் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படலாம். சுக்கிரன் அங்கு சேர்ந்து இருப்பதினால் சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது என்றாலும் சுக்கிரனுடைய சேர்க்கையால் 4ஆம் வீட்டு பலன் பலவிதமான நன்மைகளும் லட்சுமி கடாட்சத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு தரும். ராசிக்கு 5 கூடியவர் புதனாகின்றார். 5ஆம் வீட்டை ஆரம்பத்திலே சனியும் 2ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் சேர்ந்து 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் பார்வை செய்வார்கள். 5ஆம் வீட்டு அதிபதி 10 இருந்து குரு பார்வை இருப்பதினால்
குறிப்பாக 5ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் பார்வை கிடைப்பதனால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். பிள்ளைகள் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும். குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்களுடைய பிள்ளைகள் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி கட்டாயம் செல்வார்கள். பலர் மாத பிற்பகுதியில் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ மற்ற தொழில் விஷயங்களுக்காகவோ உங்கள் பிள்ளைகளோ பேரன் பேத்திகளோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகலாம். ஆக 5ஆம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு எண்ணிய எண்ணங்களும் உங்கள் ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் சுக்கிரன் 6ஆம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே 10லும் பிறகு 11லே உச்சமடைகின்றார். 6 கூடியவர் தான் வீட்டிற்கு 6லே மறைந்ததால் 6ஆம் வீட்டு கெடுபலங்கள் எந்த வகையிலும் உங்களை பாதிக்காது. மாத பிற்பகுதியில் 25ஆம் தேதிக்கு பிறகு அவர் 12லே சஞ்சாரம் செய்து 6ஐ பார்ப்பார். அப்போது பயணங்கள் உண்டாகும். அந்த பயணங்கள் லாப பயணங்களாக உண்டாகும். அதற்கு குரு பார்வையும் ஒரு காரணமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் செவ்வாய். அவர் தான் வீட்டிற்கு 4லே இருக்கின்றார். குரு பகவானுடைய பார்வையும் செய்கின்றார். 7ஆம் வீட்டிற்கு சுக்கிர பகவான் 5லே இருக்கின்ற காரணத்தினால் கணவன் வகையிலும் மனைவிக்கு அதிர்ஷ்டமும் மனைவியால் கணவனுக்கும் அதிர்ஷ்டம் வரக்கூடிய மாதமாக இது அமையும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். சரியான பொருளாதார முன்னேற்றம் இல்லாத கணவன் மனைக்குள் முன்னேற்றங்கள் உண்டாகும். சரியான வேலை இல்லாமலோ அல்லது பதவி உயர்வை இல்லாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. தான் வீட்டிற்கு 4லே அமர்ந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும். திருமணம் தள்ளி போன ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறிய முயற்சியிலே அற்புதமான முறையிலே திருமணம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் வரும். அதே வேளையில் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மிக ஜாக்கிரதையாக பழக வேண்டும். ஆணோடும் சரி பெண்ணோடும் சரி கெட்ட சாவகாசத்திற்கு வாய்ப்புகள் உள்ளது. தேவையற்ற இளைஞர்களும் இளம்பெண்களுக்கும் தவறுதலான பழக்க வழக்கங்களுக்கும் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் மிக கவனமாக இருக்க வேண்டும். பெற்றவர்களும் பிள்ளைகளை நண்பர்கள் போல் பாவித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும். காரணம், உங்கள் ராசியை சனி செவ்வாய் பார்ப்பதினால் உங்கள் பிள்ளைகள், அதுவும் குறிப்பாக வாலிப வயதில் உள்ள பிள்ளைகள் தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆவலாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் குரு பகவான். அவர் 2ஆம் வீட்டிலிருந்து நேரடியாக 8ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் 2 கூடிய புதனை பார்ப்பதினால் 8ஆம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய கேடு கெடுதலெல்லாம் எதுவும் வராது. மாறாக எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. காரணம், 11ஆம் வீட்டு அதிபதியாகிவிட்ட குரு பகவான் 2லே மறைந்து 8ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய பலன்கள் அதுதான். உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் சனி பகவான். அவர் 11லே இருக்கின்றார். பித்திருக்காரன் அப்பாவை குறிக்கக்கூடிய சூரியனையும் குரு பகவான் பார்ப்பதினால் 9ஆம் வீடு பலமடைகிறது. அதனால் இந்த மாதம் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக தந்தையாலோ தந்தை உறவுகளாலோ அல்லது உங்களுடைய முன்னோர்கள் மூலமாகவோ குலதெய்வத்தினர்கள் மகான்களுடைய ஆசீர்வாதத்தாலோ உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். ஈடுபடுகின்ற துறையில் சாதனை படைக்கலாம். அது பட்டம், பதவி, பேர், புகழ், பணம், பதவி உயர்வு என்று எது ஒன்றாலும் இருக்கலாம். ஆக பலவிதமான நன்மைகள் 9ஆம் வீட்டின் மூலமாக நடக்கும். குறிப்பாக தந்தையால் சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும். தந்தை உறவுகளால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். பிரிந்திருந்த குடும்பங்களெல்லாம் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அனைவரும் ஒன்று சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கோ அல்லது இஷ்ட தெய்வம் கோயிலுக்கோ சென்று திருவிழா எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாகும் என்பது சந்தோஷமான விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் சனி பகவான். 10லே இருக்கக்கூடிய கிரகத்தை 2லே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதும் 10ஆம் வீட்டு அதிபதி 11லே உடன் சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்திருப்பதும் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். தொட்டதெல்லாம் தொடங்கும். பெரிய உச்சத்தை நோக்கி அவரவர் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை இந்த மாதம் நிச்சயமாக மிகப்பெரிய லாபத்தையும் பணத்தையும் வெற்றி நீங்கள் கட்டாயம் ஈட்டுவீர்கள் என்பது உண்மை. இதே தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வு, பண உயர்வு என்று அத்தனை விதமான நன்மைகளும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் குரு பகவான். அவர் 2லே இருக்கின்றார். 11லே ஆரம்பத்தில் சனி, பிறகு சுக்கிரன் சூரியன் என்று அனைவரும் இருப்பதினால் எடுத்த காரியங்களில் முழு வெற்றி, தொட்டதெல்லாம் லாபம், மூத்த சகோதரர்கள் வகையில் மிகப்பெரிய ஒத்துழைப்பு, லாபங்கள், நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள், மொத்தத்தில் 11ஆம் வீட்டின் மூலமாக பேர், புகழ், பணம் என்று பெரிய வெற்றி ஏதோ ஒரு வகையில் உங்களை நிச்சயமாக உங்கள் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கின்ற தசாபுத்தியின் அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில் உங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்களுடைய ராசிக்கு 12 கூடியவர் செவ்வாய். அவர் 10லே குரு பகவானுடைய பார்வை செய்வதனாலும் மாத கடைசியில் ராசிநாதன் 12லே இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் உங்கள் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் எதிர்கால நலனுக்காகவுமே தவிர வீண்வெறிய செலவுகள் ஆகாது. மாத பிற்பகுதியில் பயணங்கள் வந்தாலும் அந்த பயணங்கள் பயனுள்ள பயணங்களாகும், லாப பயணங்களாக இருக்குமே தவிர நஷ்ட பயணங்களாக ஆகாது என்பதே ரிஷபராசிக்காரர்களுக்கும் ரிஷபலக்கணத்துக்காரர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமாகவே எல்லா வகையிலும் இருக்கும் என்பதே அடிப்படை கோச்சார கிரகங்கள் தெரிவிக்கின்ற உண்மை. சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு முழு மூச்சாக உழைத்து வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளலாம். கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் பயிற்சி ஆகியது. ஆனால் வாக்கிய பிரகாரம் வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதி அன்று பயிற்சி ஆகிறது.
நாம் திருக்கணித்து தான் நாம் பயன்படுத்துகிறோம். இருந்தாலும் திருநள்ளாறு என்கின்ற ஸ்தலத்திலும் மற்ற திருக்கோயில்களிலும் சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்க இருப்பதால் இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிட்டும். பலன்கள் எதுவும் மாறாது. மிக விரிவாகவும் விளக்கமாகவும் சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்லியுள்ளோம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரை. இது லக்னங்களுக்கும் பொருந்தும். மேஷ ராசியாக இருந்தாலும் சரி, மேஷ லக்னமாக இருந்தாலும் நாம் சொல்லியிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஒன்றுதான். ஆக மீண்டும் மிக விரைவில் விட இருக்கின்றோம். அந்த சனிப்பெயர்ச்சியை மீண்டும் நீங்கள் பார்த்து பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.